கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டாறு மறை மாவட்டத்தின் தலைமை ஆலயமான கேட்டவரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாகர்கோவில் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த தேவாலயத்திற்கு நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ மூலமாகவோ பேருந்து மூலமாகவோ எளிதில் வந்துவிடலாம். பிரான்சிஸ் சேவியர் பசிலிக்கா என்று அழைக்கப்படும் இந்த பேராலயத்தில் பல்வேறு சிறப்புகள் உள்ளன. அதை அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் கடல் வழி மார்க்கமாக கேரளாவிற்கு வந்து அங்கிருந்து கால்நடையாக இந்த நாகர்கோவில் அடுத்துள்ள கோட்டாறு பகுதிகளுக்கு வந்து நற்செய்தி போதித்தார். பின்னாளில் 1542 ஆண்டு மறைபரப்பிற்காக இந்தியா வந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனையால் இங்கு வாழ்ந்த சுமார் 10,000 மக்கள் மனம் மாறினர். அந்த மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்ற இந்த கோட்டாரில் புனித ஆரோபண அன்னையின் பெயரில் பீடம் ஒன்று எழுப்பினார். இந்த சமயத்தில் 1544 ஆண்டு பாண்டிய மன்னன் திருவிதாங்கூரின் மீது படையெடுக்க திருவிதாங்கூர் மன்னன் கலங்கி போனார். மிக பெரிய படைபலம் கொண்ட பாண்டிய மன்னனின் படைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று கலங்கிக் கொண்டிருந்த திருவிதாங்கூர் மன்னரை நேரடியாக சந்தித்தார் புனித பிரான்சிஸ் சவேரியார். திருவிதாங்கூர் மன்னரே, நீர் கலங்க வேண்டாம், கடவுள் உம்மோடு இருக்கிறார், நீர் தைரியமாக போரை எதிர்கொள்ளும், ஆண்டவர் உமக்கு வெற்றி அளிப்பார் என்று முழங்குகிறார் சவேரியார். இந்த வார்த்தையை கேட்டு திடமடைந்த மன்னர் போருக்கு கிளம்புகிறார். சவேரியாரோ ஜெபிக்கச் செல்கின்றார். போர் ஆரம்பமாகிறது. கையில் ஏந்திய சிலுவையை உயர்த்தி பிடித்து, எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் கட்டளையிடுகிறேன், பாண்டிய நாட்டு படைகள் இன்னும் ஒரு அடி கூட முன்னே எடுத்து வைக்க வேண்டாம் என்று உரக்க கத்துகிறார். என்ன அதிசயம்! கருப்பு நிற உடை அணிந்த ஒருவர் தங்களை வழிமறிப்பது போலவும் அந்த இடமே இருட்டானது போலவும் ஒரு உணர்வு ஏற்பட பின்வாங்குகிறார்கள் பாண்டிய நாட்டு படைகள். போர் முடிவுக்கு வந்தது. மிகுந்த மகிழ்ச்சியடைந்த திருவிதாங்கூர் மன்னர் புனித சவேரியாரை கட்டி ஆறத் தழுவி, என்னை மக்கள் மகாராஜா என்று அழைக்கிறார்கள், உங்களை மகாபிதா என்று மக்கள் அழைப்பார்களாக என்று வாழ்த்துகிறார். செய்த நன்மைக்கு நன்றியாக இந்த பேராலயம் அமைக்கப்பட்டுள்ள வளாகம் முழுவதையும் சவேரியாருக்கு நன்கொடையாக வழங்குகின்றார் திருவிதாங்கூர் மன்னர். அந்த இடத்தில்தான் ஏற்கனவே புனித சவேரியார் ஆரோபண அன்னைக்கு பீடம் கட்டி திருப்பலி நிறைவேற்றி வந்தார். அந்த பீடத்தையும் அதன் மேல் கட்டப்பட்டுள்ள சவேரியார் பேராலயத்தையும் அந்த ஆலயத்தின் பீடத்தின் முன்பக்கம் துயில் கொண்டிருக்கும் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் கல்லறையையும் நாம் பார்க்கலாம் வாங்க. புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு உலகத்திலேயே முதலாக எழுப்பப்பட்ட ஆலயமும் இதுதான்.
நாம் இப்போ பிரான்சிஸ் சவேரியார் பேராலயத்தின் வலது பக்கத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில்தான் திருத்தல அலுவலகமும் மறைபொருட்கள் விற்பனை நிலையமும் உள்ளது. பிரான்சிஸ் சவேரியார் கோட்டாருக்கு வந்த 400வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த லூர்து அன்னை கெபி பேராலயத்தின் முன்பக்கத்தில் அமைந்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையில் உடல் அழியாத புனிதர்களில் ஒருவரான புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு முதலாக எழுப்பப்பட்ட பேராலயத்தையும் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் கல்லறையையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.